ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூமூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 1 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் ஒரு பையன் காஃபி ஷாப்ல என்டர் ஆயிட்டு, "ஹலோ நண்பர்களே! என்னோட லைஃப்ல டெய்லி எப்பயுமே போரிங்கா தான் இருக்கும். அந்த லைஃப உங்களுக்கும் நான் காட்டட்டுமா? வாங்க என்னோட லைஃப்குள்ள போய் பார்ப்போம். யார் யார நான் மீட் பண்ண போறேன், யார் யார நீங்களும் பார்க்க போறீங்க, நம்ம பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிக்கிட்டு, "ஹலோ நண்பர்களே! என்னோட பெயர் தாம். என்னோட லைஃப்ல நான் எப்பயுமே ஒரு நார்மல் பர்சனா தான் இருப்பேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? இதுதான் என்னோட உலகமே. அதுவும் எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் எதுனா இந்த காஃபி ஷாப். இதோ பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பை காட்டிக்கிட்டே அந்த காஃபி ஷாப்ல ஒரு பையன் ஸ்டைலா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். இவன் தான் எங்க ஓனர். அதாவது இந்த கடைக்கு ஓனரே இவருதான் சொல்லிட்டு அந்த பையனை காட்டுவான். இவர் பேர் கான். அதுவும் இல்லாம இவருக்கு எப்பயுமே கியூட்டான பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே இந்த கடையை அவரே திறந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு ஓனரை பத்தி சொல்லிக்கிட்டே அப்போ ஒரு பையன் வேகமா ஓடி ஓனர் கிட்ட, "பாஸ் பாஸ் எனக்கு பணம் தாங்கன்னு" சொல்லிட்டு ஓனரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த பையன் பேர் தான் பீச். இவனை பார்க்குறப்ப ஏதோ ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி தான் இந்த கடையில வேலைக்கு வச்சாங்க. ஆனா ஆள் ரொம்ப மொக்க பீஸ், காமெடி பீஸ் தான் சொல்லிட்டு தாம் அந்த பீச் பையனை சொல்லிட்டு இருக்கப்ப பீச் பையனு ஓனரை எப்படியோ டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்க ஒரு பையன் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்க எல்லாத்தையும் தாமும் பார்த்துட்டு, "இதோ இங்க ஒரு பையன் உட்காந்துருக்கான்ல, இவன் பேர் டோர். இவன் யாருன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு யாருன்னா அது இந்த பையன் மட்டும்தான். நாங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒண்ணா தான் போகணுன்றதுக்காகவே அவன் எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணி என்னை இருந்து கூட்டிட்டு போற ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா அது என்னோட டோர் மட்டும்தான்" சொல்லிட்டு டோர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அவ நம்ம தாம் பையனை பார்த்துக்கிட்டே, "இதோ இங்க உட்காந்துருக்காங்களோ ஒரு கியூட்டான பொண்ணு. அவ எதுக்கு டெய்லி காஃபி ஷாப் வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எங்க கடையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு என்ன மட்டுமே சைட் அடிக்கணுன்றதுக்காகவே டெய்லி ரெகுலர் கஸ்டமராகவே வருவா. நாங்களும் காஃபி எல்லாம் போட்டு கொடுப்போம்னு" சொல்லிட்டு தாமும் எல்லாரை பத்தி சொல்லிக்கிட்டு, "அவ்வளோதாங்க, என்னோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல இது மட்டும்தான் நடக்கும். வேற எதுவுமே புதுசாலாம் நடக்காது. என்னைக்காவது புதுசா நடக்குமான்ட்டு நானும் ஆசையா தான் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க மாதிரி ஒருத்தவங்க வராங்களோ, அவங்கள என்னைக்கு நான் பார்க்க போறேன்னு எனக்கே தெரியல. நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க வாங்கன்னு" சொல்லிட்டு தாம் பையனும் சொல்லிக்கிட்டு, நான் முக்கியமா இந்த கடைக்கு வந்தது இதுக்காக தான். என்னோட மனசுக்கு பிடிச்சவங்க இந்த கடைக்கு தான் வருவாங்கன்ட்டு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பதான் என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட இதயத்தை வேகமா துடிக்க வைக்க யார் தான் வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தாம் தான் சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இவன் தான் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவன் பேர் தாம். தாம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அழகா காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவன் பாட்டு அமைதியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு நம்ம தாம் பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "டேய் தாம், நீ ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? நம்ம நைட்டு டின்னருக்கு வெளியே போகலாமான்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசையா கேட்கவும் உடனே தாமும் யோசிச்சுக்கிட்டு, "ஐயையோ சாரி சிஸ்டர், நான் நைட்டு கடையை க்ளோஸ் பண்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா? என்னால எங்கேயும் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு அவன் பாட்டு வேலை பார்க்கறத பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே, "ஓ அப்படியா? சரி ஓகே. நம்ம வேணா நாளைக்கு போகலாமா? நீ நாளைக்கு என் கூட வரியான்னு" சொல்லிட்டு தாம் கிட்ட கேட்குறப்ப தாம் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டு வேலை பார்ப்பான். இதை பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு ச்சே இப்படி அசிங்கப்படுத்துறானேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே பீச்சு "பாத்தீங்களா? அங்க பாருங்க, அந்த பொண்ணு அவளே வாண்டடா நம்ம தாம காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டுட்டு போனா இவன் வரமாட்டேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வரதே இந்த பையனுக்காக தான். நீங்களே பாருங்கன்னு" சொல்லிட்டு நம்ம தாம பத்தி பீச் கம்ப்ளைண்ட் பண்றத பார்த்தோன்னே உடனே ஓனரும் "சரி சரி விடு விடு. அந்த பொண்ணாவது டெய்லி ரெகுலர் கஸ்டமரா வந்தா நம்மளுக்கு தானே பணம் நிறைய வரும். வந்தா வந்துட்டு போகட்டுடா. நீ கண்டுக்காத. உனக்கு என்ன வேலையே இல்லையாடா? போடா போய் உன்னோட வேலையை பாருன்னு" சொல்லிட்டு ஓனர் நம்ம பீச்சு பையனை திட்டவும் அப்பதான் நம்ம தாம் பையனும் ஓனரை பார்த்துட்டு, "ஓனர், நீங்க எப்பதான் இந்த கடைக்கு புதுசா வேலைக்கு ஆளை எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிறைய கஸ்டமர் டெய்லி வராங்களா, எங்களால சமாளிக்கவே முடியல. நீங்க சீக்கிரம் ஒரு ஆளை எடுங்கன்னு" சொல்லிட்டு தாம் பையன் சொல்லவும் உடனே ஓனர் பையனும் சிரிச்சுக்கிட்டே தாம பார்த்துட்டு, "டேய், நான் ஏன் இன்ன வரையும் புதுசா ஆள் எடுக்கல ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை மாதிரி நல்ல அழகான பையனாவும் நல்லா வேலை செய்யற பையன் சீக்கிரம் கிடைக்கல. அதான் நான் இன்னும் ஆளே போடல. இப்ப என்கிட்ட உட்காந்து கதை பேசாம வெட்டியா நிக்காம
போய் உள்ள வந்து வேலையை போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சமாளிக்கிறத பார்த்தோன்னே தாமும் பீச்சு வந்து ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு ஐயோ கடவுளே இவரை வந்து திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓனரே வந்து பார்த்துக்கிட்டே வந்து அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த பீச் பையனும் வந்து டேபிளை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஐயோ தாம் வராமல் இந்த பையன் வந்து பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பீச்சே வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஓனரும் வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தாமும் வந்து உள்ளே வந்துட்டு போதும் போதும் பாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததெல்லாம் போதும் ரொம்ப வலி இது தொடச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாமும் வந்து கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே உடனே ஓனரும் வந்துட்டு டேய் என்கிட்ட நின்று வெட்டியாக பேசாமல் உள்ள வேலை இருந்தால் போய் பாருடா போடா போடான்னு சொல்லிட்டு நம்ம தாமும் வந்து துரத்தி விடவும் அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ள ஓடி போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பீச்சு பையனும் வந்துட்டு இங்கே வந்து ஒட்டலாமா இல்லை இங்கே பேஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கண்ணாடியில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து ஓனரும் வந்து பார்த்துட்டு டேய் அங்கே என்னடா வந்து பண்ணிட்டு இருக்க, நல்லா டைமை வேஸ்ட் பண்ணுனா அது வந்து உன்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும், வேலை நேரத்தில் வேலையை வந்து பார்க்காம இங்கே வந்து என்னடா வந்து பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஓனரும் வந்துட்டு நம்ம பீச்சை பிடிச்சி திட்டவும் உடனே பீச் பையனும் வந்து ஓனரை வந்து பார்த்துக்கிட்டே ஓனர் என்னை பார்த்து என்ன வார்த்தை வந்து சொன்னீங்க, நான் வந்து வேலையே செய்யாமல் சும்மா வந்து இருக்கேன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பீச் பையன் வந்து கேட்கவும் உடனே ஓனர் பையனும் வந்துட்டு டேய் நான் வந்து புதுசாக வேலைக்கு வந்து ஆள் எடுக்கணும்ல, அதான்டா புதுசாக வந்து வேலைக்கு வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு ஓனர் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே பீச் பையனும் வந்து ரொம்ப ஆர்வமா ஓனர் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி க்யூட்டாக அமைதியாக நல்ல பையன் வந்து கிடைக்கணும் தானே நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு பீச் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே ஓனர் வந்துட்டு டேய் வாயை மூடுறா, நீ வந்து வேலையை தவிர எல்லா வேலையும் வந்து நல்லா தான் வந்து பண்ணுற, இங்கே பாரு டோரே வந்து வந்துட்டான், நீ வந்து என்கிட்ட நின்று வெட்டி கதை வந்து பேசாமல் உள்ளே போய் வேலை இருந்தால் போய் பாருடான்னு சொல்லிட்டு பீச் பையனை வந்து திட்டி துரத்தி விடவும் அவனும் வந்துட்டு உள்ளே வந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம டாமும் டோரும் வந்து வெளியே வந்து கிளம்பி போகிறப்ப தாம் மேலே வந்து ஒரு பையன் வந்து தெரியாமல் வந்து இடிக்கவும் உடனே நம்ம தாம் பையனும் வந்துட்டு அந்த பையனை வந்து யார் அவன்கிட்ட வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு போகிறப்ப உடனே டோர் பையனும் வந்துட்டு டேய் வாடா லேட் ஆயிடுச்சு நம்ம வந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம தாமை வந்து கூட்டிகிட்டு போவான். அப்போ அந்த இடித்த பையனும் வந்துட்டு நம்ம தாமை வந்து பார்த்துட்டு க்யூட்டாக வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்ம தாமும் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு டேய் அவன் வந்து யாருடா, அவனுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோட சட்டையை வந்து ஈரமாக்கிட்டு போயிட்டானே, ஒரு சாரி கூட வந்து சொல்லலை, அவனை வந்து நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தாம் வந்து சண்டைக்கு போகிறத பார்த்தோன்னே உடனே டோர் வந்துட்டு டேய் வாடா அமைதியாக நம்ம வந்து போகணுன்னு சொல்லிட்டு அவனை வந்து அமைதியாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்துட்டு காஃபி ஷாப்க்கு வரவும் ஓனர் வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து கூப்பிட்றப்ப உடனே அந்த பையன் வந்து சிரிச்சுக்கிட்டே நான் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்தேன் இந்த கடைக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருக்கீங்க, அதான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஓனர் பையனும் பீச் பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனை வந்து பார்த்துட்டு டேய் நீ எப்போலேருந்து இந்த வேலைக்கு வந்து வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து கேட்கவும் உடனே அந்த பையன் வந்துட்டு நான் நாளையிலேருந்து வரவான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே பீச் பையனும் ஓனர் பையனும் இல்லை இல்லை இன்னையிலேருந்தே நீ வந்து வரலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பையனும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் வந்து டவுட்டாக வந்து பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து வேலை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தானேன்னு சொல்லிட்டு டவுட்டாக வந்து கேட்கவும் உடனே ஓனரும் வந்துட்டு டேய் இதில் என்னடா சந்தேகம், உனக்கு வந்து நான் வேலை வந்து தந்துட்டேன், நீ எப்போ வேணாலும் வந்து வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து லூசு மாதிரி வந்து பண்ணுற எல்லாத்தையும் இந்த பையனும் வந்து பார்த்துட்டு ஐயோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப லூசு மாதிரி இருக்குது, ஆனால் இருந்தாலும் சமாளிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இவன் வந்து திரும்பி சிரிச்சுக்கிட்டே வந்து க்யூட்டாக வந்து நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட பையனும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக நைட்டு வந்து கடைக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து க்யூட்டாக வந்து நிற்கிறத பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் வந்து பார்த்துட்டு டேய் நீ நீ தானே அன்னைக்கு வந்து என்னை வந்து இடிச்சிட்டு போன பையன்னு சொல்லிட்டு தாம் பையன் வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே இந்த பையனும் வந்து பார்த்து க்யூட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து சரியான லைக்ஸும் வர மாட்டேது, நிறைய வியூவர்ஸும் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மனசை வச்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய வியூவர்ஸும் நிறைய லைக்ஸும் வந்து கிடைக்கும் நண்பர்களே. நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ண சொல்லுங்கள். நிறைய வியூவர்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வாங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.